10 பேருக்கு மேல உள்ள கும்பல் முகமுடி மணி மூடிட்டு வந்தாங்க. வந்து அவங்க எல்லாம் வந்தாங்க. நாங்க கவனிக்கல அவங்கள. எங்களை கிளாஸ் பண்ணி போயிட்டு ரிட்டர்ன் வந்து நாங்க 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அண்ணன் வந்து வெட்டிட்டாங்க. அது எங்க அப்பா வந்து என் சத்தம் கேட்கன்னு எங்க அப்பா வந்தாரு. எங்க அப்பாவும் வெட்டிட்டாங்க. பைக்கு 4-5 பைக் கிட்ட வந்தாங்க எல்லாரும். 2 பேரும் முகமுடி போடல, எல்லாரும் போட்டிருந்தாங்க. இது கல்யாண வீட்டுக்கு முன்னாடி நாங்க பிளக்ஸ் சொட்டுல வந்த சின்ன பையன் வந்து அவன் தான் சண்டை. நாங்க அவன்கிட்ட எதுவுமே சொல்லல. தம்பி ஏன் தம்பி தேவையில்லாம சண்டலுக்க அப்படின்னு அவன் போகல. இருந்தா அவன்கிட்ட போய் எந்த பேச எதுவும் பேசல. ஆனால் லாஸ்ட் பார்த்தா அவன் அதை தப்பா எடுத்து என்கிட்ட இதாகிட்டான். சாயந்தரம் ஒரு 6 மணி 6:10 இருக்கும். ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிட்டு நைட்டு ஊர் பண்ணிருமா அந்த டேட்டு. பிரச்சனைக்கும் போல வரைக்கும் கேஸ் எதுவுமே நாங்கள் கொடுக்கல. கேஸ் கொடுக்காம இருக்கிறதுக்கே இப்படி வெட்டினா, கேஸ் கொடுத்தா இப்போ நான் கம்ப்ளைண்ட் அங்கே இருந்தாங்கன்னா ஒரு தனிப்பட்ட முடியாம தான் கேஸ் எடுப்போம் அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்றாங்க. அப்படிங்கிற நான் இப்போ என் மூலியமா தனிப்பட்ட மூலியமா கொடுத்தோம்னா அட்டாக் பண்ணுவாங்க. நான் முகமுடி போட்டுதாங்க. எங்களுக்கு வந்து அந்த போட்டோ காமிச்சாதான் எங்களுக்கு அடையாளம் தெரியும் யார் யார் வந்தாங்கன்னு. கஞ்சா போகணும் அது இங்க வெட்டிட்டு தான் சும்மா ரோட்ல போறவங்க எல்லாம் அதுக்கடுத்து வெட்ட ஆரம்பிச்சாங்க. எங்க மூணு எங்க அப்பா இருந்து எங்க அப்பா என் சத்தம் கட்டணும். எங்க அப்பா வந்தாரு. எங்க அப்பா வெட்டிருக்காங்க. அடுத்து எங்க அப்பா வெட்டினோடனே எங்க அம்மா வந்திருக்கு. எங்க அம்மாவும் வெட்டியிருக்காங்க. எங்க அம்மா ஓடிட்டாங்க.